ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு எடுத்து வாசி. கடந்த பகுதியின் தொடர்ச்சியை இன்று தொடர்கின்றோம். வாருங்கள், இந்த நிகழ்ச்சியை நமக்காக விளக்கங்களோடு தெளிவுபடுத்த இருக்கின்றவர் தந்தை ரேமன் ஜோசப் அவர்களை வரவேற்போம். வணக்கம் தந்தையே. வணக்கம். அவ்வாறே குருக்கள் மக்களிடமிருந்து பணத்தை இனிமேல் பெற்றுக்கொள்வதில்லை என்றும் கோவிலை பழுது பார்க்கும் பொறுப்பேற்பதில்லை என்றும் ஏற்றுக்கொண்டார்கள். அந்த விதத்தில் ஒரு நல்ல முடிவு. அதாவது இதை தங்களுக்கு ஏற்பட்ட ஒரு தனிப்பட்ட பாதிப்பாக நினைக்காம யோயாத்தாவும் குருக்களும் அரசனை பொறுத்த மட்டும் யோபாசு யோயாத்தை விட சின்ன பையன்தான், 30 வயசு தான் இந்த முடிவை அவன் எடுக்கிற போது. 30 வயசில் அவன் முடிவு எடுக்கின்ற போது யோயாத்தா அவர் செயல்படவில்லை, அது உண்மைதான். இவனை பாதுகாப்பதில் எவ்வளவு செயல்பட்டாரோ அதில் ஒரு சிறிதளவு கூட இந்த ஆலய பராமரிப்பு அல்லது ஆலய பணியில் அவர் செலவழிக்கலை. பணம் வந்ததெல்லாம் வாங்கி வாங்கி வச்சிருக்கிறாங்க. இதை அவர்கள் தவறாக பயன்படுத்தியதாக தெரியவில்லை. அந்த குறிப்பு இல்லை, இந்த புத்தகத்தில் இல்லை, குறிப்பேட்டு புத்தகத்திலும் இல்லை. அந்த பணத்தை சேமித்து வைக்கிறார்கள், ஆனால் சேமித்த பணத்தை ஆலயத்தினுடைய பராமரிப்புக்கோ அல்லது பழுதுபார்க்கவோ பயன்படுத்தவில்லை. அதனால தான் நீங்கள் பழுது பார்க்க வேணாம், நீங்கள் பணம் வாங்க வேணாம் என்று யோவாசு முடிவெடுத்த உடனே அந்த முடிவை குருக்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். இனிமேல் நாங்கள் மக்களிடமிருந்து பணத்தை நாங்கள் வாங்கப் போவதில்லை, நாங்கள் இந்த பராமரிப்பு பணிகளை செய்வதற்கும் நாங்கள் தயாராக இல்லை, எங்களை இதிலிருந்து விலக்கி விடுங்கள் என்று சொல்லிவிட்டார்கள். இது ஒரு நல்ல முடிவு குருக்களை பொறுத்த மட்டில். ஏன்னா இதுவரை அவங்க செய்யாது 23 ஆண்டுகள் செய்யாமல் இருந்துவிட்டு இனிமேலும் நீங்கள் செய்யுங்கள் என்று சொன்னாலே அது சரியாக வராது. இல்லை எங்களுடைய பொறுப்பிலை ஒப்படைத்து விட்டீர், நாங்கள் இனிமேல் சரியாக செய்கிறோம் என்ற முடிவுக்கும் வர முடியாது. அதனால் அவங்க சரியான ஒரு முடிவை எடுத்திருக்கிறார்கள். இனி அரசனுடைய பாடு, அரசனே இந்த பராமரிப்பு பணிகளை செய்வதற்குரிய ஏற்பாடுகளை செய்யலாம் என்று ஒதுங்கி கொண்டார்கள். 9வது வசனம். குரு யோயத்தா ஒரு பணப்பெட்டியை எடுத்து அதன் மூடியில் துளையிட்டு கோவிலின் நுழைவாயிலில் வலப்பக்கமாய் பீடத்தருகே வைத்தார். ஆக மீண்டும் ஒரு புதிய அணுகுமுறை. இதுவரை குருக்களே அந்த பணத்தை எல்லாம் பெற்றுக்கொண்டிருந்தார்கள், பெற்றுக்கொண்டு அவர்களே சேமித்து வைத்திருந்தார்கள். ஆனால் இப்பொழுது ஒரு புதிய முறை. என்ன முறை? பணமானது ஒரு பெட்டியை, பணப்பெட்டி ஒன்று வைக்கப்படும். அந்த பெட்டியில் யார் யார் பணம் கொடுக்க விரும்புகிறார்களோ அத்தனை பேரும் அதில் பணத்தை செலுத்த வேண்டும். அல்லது நேர்ச்சையாகவோ அல்லது அரை ஷெக்கல் என்று சொல்லுகிறோம் அல்லமா, அந்த அரை ஷெக்கல் தலைவரி. அந்த தலைவரியாகவோ மக்கள் யார்கிட்ட பணத்தை கொடுப்பாங்க? குருக்களிடத்தில். அப்போ குருக்கள் என்ன பண்ண வேண்டும்? இந்த வசூல் செய்கிற பணத்தை, மக்கள் பெறுகின்ற பணத்தை என்ன பண்ணணும்? இந்த பெட்டியில் போடணும். இதையும் குருக்கள் செய்ய வேண்டும். அதனால் குருக்களுக்கும் அந்த பணத்துக்கும் தொடர்பே இல்லை என்று நாம் சொல்லிவிட முடியாது. அதாவது மக்களிடமிருந்து இவர்கள் இனிமேல் வசூல் செய்ய மாட்டார்கள், மக்களிடமிருந்து பணத்தை இவர்கள் பெற மாட்டார்கள் இந்த கோவிலுக்கென்று. ஆனால் கோவிலுக்கு காணிக்கையாக வரும், அதை குருக்கள் தான் வாங்க வேண்டும். தலைவரியும் குருக்கள் தான் வாங்க வேண்டும். 2வது நேர்ச்சை வரிகளையும் அவர்கள் தான் வாங்க வேண்டும். அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. இந்த 2 காணிக்கைகளையும் குருக்கள் வாங்கி என்ன பண்ணணும்? அந்த காணிக்கை பெட்டியில் போட வேண்டும். அதைத்தான் இங்கே அந்த காணிக்கை பெட்டியை போட வேண்டும் என்பதில் அந்த தெளிவை ஏற்படுத்துகிறார். மீண்டும் வாயிலை காவல் செய்த குருக்கள்
ஆண்டவரின் இல்லத்திற்கு வந்த பணம் அனைத்தையும் அதில் போட்டு வைத்தார்கள். இதுதான் அந்த நான் சொல்கிற நேர்ச்சை காணிக்கை, அதே மாதிரி தலை காணிக்கை, தலைவரி, இதெல்லாமே குருக்கள் வாங்கினாலும் அவங்க இந்த பணத்தை எங்கே கொண்டு வந்து போட்டாங்க? அந்த பெட்டியில் தான் போட்டாங்க. எனவே அதில் குருக்கள் அதை அடிப்படையாக வைத்து தான் நம்ம என்ன சொல்லணும்னா, குருக்கள் வந்து வேலை தான் செய்யலை ஒழிய அந்த ஆலய பராமரிப்பு பணியை முன்னெடுத்து செய்யவில்லை என்பதை தவிர பணத்தை அவர்கள் நோக்கத்திற்கு செலவழித்தார்கள் அல்லது அதை வந்து தவறான வழியில் பயன்படுத்தினார்கள் என்கிற குறைபாட்டு சொல் அங்கே இல்லை. அதை நம்ம இந்த பகுதியில் நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும். அவர்களுடைய அந்த செயல்பாட்டில்தான் ஒரு தயக்கம் இருந்ததே ஒழிய, அந்த செயல்பாட்டில்தான் ஒரு தூக்க நிலை இருந்ததே ஒழிய, ஆனால் அவர்கள் பணத்தை வந்து தவறான வழியில் பயன்படுத்துவதற்கான ஆதாரங்களை மக்களும் சொல்லலை, அரசனும் சொல்லலை. இவர்களுடைய அந்த இயலாத்தன்மைக்காகத்தான் அரசன் இந்த செயலை வந்து நீங்கள் செய்ய வேண்டாம் என்று அவர்களை ஒதுக்கி வைத்திருக்கிறான். தொடர்ந்து அப்பெட்டியில் மிகுதியாய் பணம் சேர்ந்தபோது அரசருடைய கணக்கனும் தலைமை குருவும் வந்து ஆண்டவரின் இல்லத்தில் சேர்ந்த பணத்தை எண்ணி பைகளில் கட்டி வைத்தார்கள். இந்த பணத்தை எல்லாம் இப்போ சேமித்து வைத்திருக்கிறார்கள், பைகளிலே கட்டி வைத்திருக்கிறார்கள். இந்த பணத்தினுடைய ஒட்டுமொத்தமாக தேவையான பணம் வருகின்ற போது மொத்தமாக செலவழிக்கலாம் என்கிற ஒரு திட்டத்தோடு இப்பொழுது செயல்பாடு நடக்கிறது. இதை செய்கிறவர்கள் வந்து ஆண்டவருடைய இல்லத்தைச் சேர்ந்த தலைமை குருவும் கணக்கனும். எனவே தலைமை குரு என்றால் யோயாத்தா, அதே மாதிரி அரசருடைய கணக்கனும் ரெண்டு பேரும் சேர்ந்து இப்பொழுது அந்த பணம் வருகின்ற அந்த பணங்களை எல்லாம் அப்படியே எண்ணி பைகளில் கட்டி வைக்கிறார்கள். 11 வாசிங்க. இவ்வாறு கணக்கிடப்பட்ட பணத்தை ஆண்டவரின் இல்லத்தில் பணியை கண்காணிக்குமாறு நியமிக்கப்பட்டவர்களிடம் கொடுத்தார்கள். அப்போ குருக்கள் தவிர்த்து இப்போ வேறு ஒரு குழுவிடத்தில் யோவாசு இந்த பணியை ஒப்படைத்திருக்கிறான். இந்த பராமரிப்பு பணியை அல்லது பழுது பார்க்கின்ற பணிக்காக சில பொறுப்பாளர்கள் நியமித்திருக்கிறான். இந்த பணங்கள் எல்லாம் ஏறக்குறைய சேர்ந்த அளவுக்கு ஒட்டுமொத்தமாக அவர்களுக்கு அதிக தொகை வந்தவுடனே இவர்கள் இந்த பணத்தை எல்லாம் யார் பொறுப்பிலே கொடுத்தார்கள்? அந்த கண்காணிப்பாளர்களுடைய பொறுப்பிலே ஒப்படைத்தார்கள். அவர்களும் ஆண்டவரின் இல்லத்தில் பணியாற்றிய தச்சர்களுக்கும் கொத்தனார்களுக்கும் சிற்பிகளுக்கும் கல் வெட்டுவோருக்கும் ஊதியம் அளித்தார்கள். சரியான முறையில் இந்த பணம் வந்து போகிறது. மக்களுடைய காணிக்கைகள் எல்லாம் குருக்களுக்கு பொறுப்பாக இருக்கிறவர்கள் கணக்கர்கள் சரிபார்த்துவிட்டு இந்த பணத்தை எல்லாம் பொறுப்பாளர்களை கொடுக்கிறார்கள். பொறுப்பாளர்கள் இதை எதற்கு பயன்படுத்துகிறார்கள்? தச்சு வேலை செய்கிறவர்கள், கொத்தனார்கள், சிற்பிகள், கல் வெட்டுகிறவர்கள், இப்படி பலதரப்பட்ட மக்கள் வந்து இந்த ஆலயத்தில் பணியாற்றுகிறார்கள். பலதரப்பட்ட வேலையாட்கள் இந்த பணியை செய்கிறார்கள். அவர்கள் அத்தனை பேருக்கும் பணத்தை பிரித்து கொடுக்க வேண்டும். அவர்கள் செய்த வேலைக்கு கூலி கொடுக்க வேண்டும். இதெல்லாம் சரியான முறையில் கூலியாக போய் சேர்ந்து கொண்டு இருக்கிறது. தொடர்ந்து மேலும் அதிலிருந்து ஆண்டவரின் இல்லத்தை பழுது பார்ப்பதற்கு தேவையான மரங்கள், பொழிந்த கற்கள் ஆகியவற்றை வாங்குவதற்கும் அக்கோவிலை சீர்படுத்துவதற்கு தேவையான மற்ற செலவுகளுக்கும் அவர்கள் பயன்படுத்தினார்கள். இதை வந்து சரியான முறையில் அவங்க திட்டமிட்டு பயன்படுத்துவது தான் இது குறிக்கிறது. ஒன்று, பணி ஆரம்பித்து விட்டது. இந்த வேலையில் வந்து எந்த தங்குதடையும் இல்லை. கோவிலுடைய பராமரிப்பு பணி, பழுது பார்க்கின்ற பணியெல்லாம் சரியாக போய்கொண்டு இருக்கிறது. தச்சர்கள் இருக்கிறார்கள், கொத்தனார்கள் இருக்கிறார்கள், சிற்பிகள் இருக்கிறார்கள், கல்வெட்டுடைய பணி செய்யக்கூடியவர் இருக்கிறார்கள். அப்போ இவங்களுக்கெல்லாம் தேவையான பணம் வேண்டும். அது மட்டும் இல்லை, பொருட்களும் வேணும். அந்த கோவிலில் பல அந்த உத்தரங்கள் எல்லாம் பழுதுபட்டு இருக்கும். அப்போ அதுக்கு தேவையான மரங்கள் வேண்டும், கற்கள் பழுதாக இருக்கும், அதுக்கான பொழி கற்கள் வேண்டும். இப்படி தேவையான கற்கள், அதே போல் மரங்கள், அப்புறம் சீர்படுத்துவதற்கு தேவையான மற்ற செலவுகள் எல்லாவற்றிற்கும் இவர்கள் வந்து இந்த வரவு பணத்தை
மக்கள் கொடுத்த பணத்தை. அப்படின்னா மக்களே தாராளமாக உதவுகிறார்கள். கோவில் கட்டுகின்ற அந்த வேலைக்கான எல்லா பொறுப்புகளை அரசன் எடுத்துக்கொண்டாலும் அதற்கான வருமானம் அல்லது பணம் வந்து தேவையான செலவுக்கான பணம் வந்து யாரிடமிருந்து வருகிறது? மக்களிடமிருந்து வருகிறது. மக்களிடமிருந்து வருகின்ற பணத்தை அப்படியே பொறுப்பாளர்களிடத்தில் கொடுக்க, பொறுப்பாளர்கள் அதை ஒவ்வொருவருக்குமாக தரம் பிரித்து கொடுக்கிறார்கள். பொருட்களை வாங்குவதற்கும் தொகையை ஒதுக்கி வைக்கிறார்கள். அந்த அடிப்படையில் தான் மரங்கள், பொழிந்த கற்கள் இவற்றையெல்லாம் அவர்கள் வாங்கி இந்த ஆலயத்தினுடைய பராமரிப்பு பணிக்காக, பழுது பார்க்கின்ற பணிக்காக செலவழிக்கிறார்கள். 13. ஆயினும் ஆண்டவரின் இல்லத்திற்கு தேவையான பொன் வெள்ளி பாத்திரங்கள், அணைப்பான்கள், கிண்ணங்கள், எக்காலங்கள் ஆகியவற்றை செய்வதற்கு ஆண்டவரின் இல்லத்தில் செலுத்தப்பட்ட வெள்ளி பணம் பயன்படுத்தப்படவில்லை. இதிலும் ஒரு குறைபாடு இருக்கிறது. இந்த கொத்தனார் வேலை அதுக்கெல்லாம் பயன்படுத்துகிறாங்க, கற்களை வாங்குவதற்கு பயன்படுத்துகிறாங்க. இந்த பணத்தை எந்த செயலுக்காக பயன்படுத்தவில்லை. வெள்ளி பாத்திரங்களோ, பொன் பாத்திரங்களோ, அணைப்பான்களோ, கிண்ணங்களோ, எக்காலங்களோ, இப்படி எது எது கோவிலுடைய மற்ற பணிகளுக்காக தேவைப்பட்டதோ, அன்றாட செலவுகளுக்கு. இப்போ இவங்க செலவழிக்கிறதெல்லாம் மராமத்து மட்டும்தான், பழுது பார்க்கின்ற பணிகள் மட்டும்தான். பழுது பார்க்கிறதுல என்ன தேவையோ அதுக்கெல்லாம் கொடுக்குறாங்க. ஆனால் எதற்கு இவர்கள் பணம் கொடுக்கவில்லை? புதிதாக வெள்ளி பாத்திரங்களோ, பொன் பாத்திரங்களோ, அல்லது கிண்ணங்களோ, அணைப்பான்களோ, எக்காலங்களோ புதிதாக வாங்குவதற்கு இந்த பணத்தை அவர்கள் வந்து பயன்படுத்தவில்லை. ஏனெனில் ஆண்டவரின் இல்லத்தை பழுது பார்த்த வேலையாட்களுக்காக மட்டுமே அது பயன்படுத்தப்பட்டது. இதில் தெளிவாக சொல்கிறாரு ஆசிரியர், இந்த பணத்தை வந்து வேலை பார்க்கின்ற ஆட்களுக்கான கூலிக்கு மட்டும்தான் கொடுத்தாரு, பொருட்களை வாங்குவதற்கு கொடுக்கவில்லை. பொருட்களுக்கு கோவிலுக்கு எவ்வளவோ பொருட்கள் தேவைப்பட்டதாக இருக்கலாம். ஆனால் அத்தனை பொருட்களையும் வாங்க வேண்டும் என்ற நோக்கத்திலே இந்த பொருட்கள் எல்லாம் கொடுக்கப்படவில்லை. இந்த பணத்தை வந்து எந்த நோக்கத்திற்காக இவர்கள் சேகரித்தார்கள் என்றால், கட்டுமான பணிகளுக்கு அல்லது மராமத்து பணிகளுக்கு தேவையான பொருட்கள். அதில் தெளிவாக இருக்கிறார்கள். கோவிலுக்கு தேவையான எல்லா செலவுகளுக்கும் இந்த பணத்தை வந்து பயன்படுத்த வேண்டும் என்கிற எண்ணம் அவர்களுக்கு எழவில்லை. அந்த எண்ணம் எழாதனால அதனுடைய பொதுவான செலவுகளை மட்டும் கணக்கில் எடுத்துக்கொண்டு, அதாவது அந்த கோவில் கட்டுமான பணிகளுக்கான செலவுகளை மட்டும் பணத்தில் கொண்டு அதற்காக மட்டும் அவர்கள் செலவழிக்கிறார்கள். 15. வேலையாட்களுக்கு கூலி கொடுக்குமாறு அப்பணத்தை பெற்றுக்கொண்டவரிடம் ஒரு கணக்கும் கேட்கவில்லை. வேலையாட்களுக்கு கூலி கொடுக்குமாறு அப்பணத்தை பெற்றுக்கொண்டவர்களிடம் ஒரு கணக்கும் கேட்கவில்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவங்க என்ன நோக்கத்திற்காக பணம் கொடுக்கப்பட்டதோ அந்த நோக்கத்தை நம்பிக்கையாக செயல்பட்டார்கள். நம்பகத்தன்மை இருந்தது. அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு செயலை செய்கின்ற போது, அதுவும் கோவில் கட்டுவது என்று சாதாரண செயல் அல்ல. நம்ம அந்த செயலில் வந்து ஒவ்வொரு காசுக்கும் கணக்கு கொடுக்கணும். என்றால் அது வந்து சாமானியர்களுடைய பணம், சாமானியர்கள் கோவிலுடைய வளர்ச்சிக்காக கொடுக்கக்கூடிய பணம். அப்போ அந்த பணத்தை வந்து சரியான முறையில் பயன்படுத்த வேண்டும். இந்த கோவில் கட்டுமான பணியை பொறுத்த மட்டில் இந்த வேலையாட்களுக்கு கூலி கொடுக்கின்ற போது அந்த பணத்தை வந்து யார் யார் வாங்கினாங்களோ அந்த வாங்கினவங்கள்ட்ட எந்த கணக்கும் அரசனும் கேட்கல, மக்களும் கேட்கல. அப்படின்னா அவங்களை முழுமையாக அவர்கள் நம்பினார்கள். அவர்களிடத்தில் எந்த தவறு நடக்க வாய்ப்பில்லை என்பதில் உறுதியாக இருந்தார்கள். அதான் நாணயத்தன்மை. தங்களை வந்து கேள்வி கேட்கின்ற அளவுக்கு இவர்கள் யாரையும் அனுமதிக்கவில்லை. அப்படின்னா கேள்வி கேட்கின்ற நிலைக்கு இவர்கள் எட்டி செல்லவில்லை. எப்போ கேள்வி எழுது, சந்தேகம் வருகின்ற போது கேள்வி எழுகிறது. அப்போ அந்த சந்தேக பார்வையை படாதபடி இவர்கள் பணியாற்றி இருக்கிறார்கள். அது மிக முக்கியமான சிறப்புத்தன்மை. தங்களை கை நீட்டி யாரும் நீ இந்த பணத்தை பயன்படுத்தினா, இந்த பணத்தை எடுத்துக்கிட்டா என்று சொல்லக்கூடாத அளவுக்கு அவர்கள் பணியாற்றி இருக்கிறார்கள். அது இந்த பகுதியினுடைய ஒரு சிறப்புத்தன்மை. தொடர்ந்து
அந்த அளவுக்கு அவர்கள் நாணயமாக நடந்து கொண்டார்கள். அந்த அளவுக்கு நாணயமாக நடந்து கொண்டார்கள். யாரும் தங்கள் மீது கேள்வி கேட்க முடியாத அளவுக்கு அவர்களுடைய செயல்பாடுகள் இருந்தது. 16 குற்ற நீக்க வழிக்கான பணமும் பாவம் போக்கும் வழிக்கான பணமும் ஆண்டவரின் இல்லத்திற்கு கொண்டு வரப்படவில்லை, ஏனெனில் அவை குருக்களுக்கு உரியவை. அதாவது குருக்களுக்கு கொடுக்க வேண்டிய எந்த பணத்தையும் இவர்கள் கோவில் பணிக்காக பயன்படுத்தவில்லை. குருக்களுக்கு கொடுக்க வேண்டிய எல்லா பணமும் முறைப்படி போய்விடுகிறது. உதாரணமாக பாவம் போக்கும் பலிக்காக குருக்களுக்கு கொடுக்கும் பணம், குற்ற நீக்க பலிக்காக குருக்களுக்கு கொடுக்க வேண்டிய பணம், இப்படி தனிப்பட்ட விதத்தில் குருக்களுடைய தேவைக்காக கொடுக்கப்பட்ட பணம் எல்லாமே அவர்களுடைய தேவைக்கு இருந்தது. அதில் கை வைத்து அந்த பணத்தை பறித்து கோவிலுக்கென்று கொடுக்கவில்லை. அப்போ கோவிலுக்கென்று தனியான விதத்திலே வரவு செலவு திட்டங்கள் இருந்தது. அந்த திட்டங்களின்படி தான் இந்த கோவிலுக்கு கொடுக்கிற பணங்களும் இருந்தது என்பதை இது சுட்டி காட்டுகிறது. அப்படின்னா யாருமே எப்படி செலவு போகிறது, எப்படியெல்லாம் பணத்தை செலவழிக்கிறார்கள், இது சரியான முறையில் போகுதா, இல்லை இதில் யாராவது தவறு செய்கிறார்களா என்கிற அந்த தெளிவான திட்டத்திலே இந்த பகுதி அமைக்கிறது. எனவே 1 முதல் 16 வசனங்கள் இந்த யோவாசு எப்படி ஆலயத்தை கட்டுமான பணியை குருக்களிடமிருந்து இன்னொரு குழுவுக்கு மாற்றினார். அதில் குருக்களுடைய மனம் புண்படாதவாறு மாற்றியிருக்கிறான். மனம் புண்படாதவாறு மாற்றியிருந்தது மட்டுமல்ல, தொடர்ந்து அந்த வரவுகள் வர வேண்டும், ஆலயம் கட்டுமான பணிகள் நடக்க வேண்டும், அதனுடைய பராமரிப்பு பணிகள் நடக்க வேண்டும். அதற்கான எல்லா செயல்களையுமே முறைப்படி நடக்கிறது. அதனால தான் நம்ம யோவாசு ஒரு நல்ல அரசன் என்று சொல்கிறோம். எந்த விதத்திலும் அவன் கேள்வி எழுப்பக்கூடிய அரசனாக நாம் பார்ப்பதில்லை. தந்தையே, அரசர்கள் 2ஆம் புத்தகத்தில் 12ஆம் அதிகாரத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். அதில் 2 பகுதிகள் சொன்னீங்க. முதல் பகுதியில் 1 முதல் 16 வரை எப்படி ஆலயம் பழுதுபார்ப்பு பணிகள் எல்லாம் போய் கொண்டிருக்கிறது சொல்லி, 2வது பகுதி 17ஆம் வசனத்திலிருந்து 21ஆம் வசனம் வரையும் இருக்கிறது. ஆமாம். எதை பற்றி சொல்லுகிறது தந்தையே? 17 முதல் 21 யோவாசுடைய வீழ்ச்சி, அவனுடைய கடைசி காலம். இவ்வளவு நல்ல செயல்களை செய்து கொண்டு வருகிறவனுக்கு எப்படி ஏறக்குறைய அவன் 40 ஆண்டுகள் ஆட்சி செய்தான் என்று சொன்னோம். அதில் 23 ஆண்டுகளுக்கு பிறகு அவனுடைய செயல்பாட்டில் இன்னொரு மாற்றங்கள் இருக்கிறது. அதாவது குருக்களை இதுவரை நம்பியவன் இப்பொழுது நம்பாமல் இல்லை, ஆனால் அவர்களுடைய பணிகளிலிருந்து அவன் இன்னொரு மாற்று பார்வை பார்த்து அந்த பணியை திறம்பட செய்யக்கூடிய ஒரு குழுவை ஏற்படுத்தி அந்த குழு தான் பராமரிப்பு பணிகளாம் செய்கிறது. அதே வேளையில் குருக்களும் அந்த பணத்தை முறைப்படி கொடுக்கிறார்கள். ஏன்னா அவங்க தான் பணத்தையெல்லாம் வாங்கணும், அவர்கள் தான் கோவிலுக்கு பொறுப்பானவர்கள். மக்கள் அவங்கள தான் பணத்தை கொடுப்பார்கள். அந்த பணத்தை அவங்க முறைப்படி அந்த பொறுப்பாளர்களிடம் கொடுத்தார்கள். பொறுப்பாளர்கள் அதை முறைப்படி பணியாளர்கள் கொடுத்தார்கள். அதில் எந்த விதத்திலும் அவர்கள் சுரண்டலோ அல்லது அதை தவறாக பயன்படுத்துகின்ற அந்த நிலைகளோ இல்லை. எல்லாவற்றையுமே கோவிலுடைய அந்த மராமத்து பணிக்காக மட்டும் அல்லது பழுது பார்க்கின்ற பணிக்காக மட்டும்தான் பயன்படுத்தாங்க. கோயிலில் பொருட்களெல்லாம் வாங்கி வைக்கிறதுக்கு வெள்ளி பொருளோ அல்லது தங்கப்பொருளோ பொன் பொருளோ வாங்குவதற்காக இந்த பணத்தை அவங்க ஒரு காலமும் பயன்படுத்தவில்லை. அதில் குருக்களும் தெளிவாக இருந்தார்கள், அந்த பொறுப்பாளர்களும் தெளிவாக இருந்தார்கள், நாணயமாக நடந்தார்கள். இப்படிப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் விவிலியத்தில் பணியாற்றுகிறவர்களுக்கு மத்தியில் வருவதே ரொம்ப ரொம்ப குறைவு. அப்படின்னா யோவாசு நல்ல மனிதன் தான் இருந்திருக்கிறான், அவனை மக்களும் நம்பினார்கள், மக்களையும் இவன் நம்பினான். அப்படி தான் நம்ம பார்க்க முடியும். ஆனால் அந்த நம்பிக்கை எவ்வளவு காலம் நீண்டது, எந்த காலம் போனது அப்படின்னா யோசிக்கின்ற போது ஒரு காலகட்டத்தில் அது மாற்றம் பெறுகிறது. அதைத்தான் நம்ம இங்கே பார்க்குறோம் 17ஆம் வசனத்திலேருந்து 21ஆம் வசனம் வரை. அதனால தான் தலைப்பை கூட யோவாசுடைய வீழ்ச்சி அப்படின்னு நம்ம போட்டிருக்கோம். அதனால் இந்த 17ஆம் வசனம் என்ன சொல்லுது அந்த வீழ்ச்சி என்கிற தலைப்பின் கீழ்? அப்பொழுது சிரியாவின் மன்னன் ஆசையேல் காத்து நகரோடு போரிட சென்று அதை கைப்பற்றினான். இப்போ சிரியா மன்னன் வழக்கமாக இஸ்ராயலுக்கு ஒரு
எப்போதுமே ஒரு பிரச்சனையாக இருந்து கொண்டு இருக்கிறவன், இஸ்ரேலர்களுடைய கண்களில் விரலை விட்டு ஆட்டி கொண்டு இருக்கிறவன், அவங்களை தூங்க விடாமல் அவர்களுடைய தூக்கத்தை கெடுத்தவன். அது பெனதாதா இருந்தாலும் சரி அல்லது அசையலாக இருந்தாலும் சரி, இந்த 2 பேருமே வடநாட்டு அரசர்களையும், பொதுவாக வடநாட்டு அரசர்களுடைய தூக்கத்தை கெடுத்தவர்கள். இப்போ அதான் நடக்குது. யோவாசு காலத்தில் ஏறக்குறைய அவனுடைய பெரும்பகுதியான நாட்கள் நல்லா நடக்குது. 23 ஆண்டுகளில் எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ ஆலயம் பழுதுபார்த்து முடித்தாகிவிட்டது. ஏறக்குறைய அதே 30 ஆண்டுகளாக இருக்கும். கடைசி 10 ஆண்டுகள் அவனுக்கு சிக்கலான ஆண்டுகள். அந்த சிக்கல் எங்கிருந்து வருதுன்னா வடக்குலேருந்து வருகிறது. வடக்குன்னா சிரியாவிலேருந்து வருகிறது. அப்போ சிரியர்கள் என்ன பண்ணுறாங்க, நேரடியாக இஸ்ரேலுக்கு அவங்க பிரச்சனை பண்ணலை. சீரியர்கள் இப்போ எங்கே போகிறாங்கன்னா, பிலிஸ்தியர்களுடைய பகுதியாகிய காத்து, பிலிஸ்தியர்கள் தான் காத்து, பிலிஸ்தியர்களுக்கு 5 நகரங்கள் இருக்கிறது. உதாரணமாக காசா என்பது, எக்ரோன் என்பது, அஸ்கெலோன் என்பது, காத்தி என்பது, இப்படி 5 நகரங்கள் இருக்கிறது. இந்த 5 நகரங்களுக்கும் 5 அரசர்கள் இருப்பார்கள். ஆனால் இது கூட்டாட்சி போல் எல்லாமே பிலிஸ்திய நகரங்கள். 5 நகரங்களுமே அஸ்தோது, காத்து, காசா, அஸ்கெலோன், இப்படி 5 நகரங்கள். இந்த எக்ரோன், இந்த 5 நகரங்களுமே இவர்களுடைய பெலிஸ்தியர்களுடைய பொறுப்பில் இருக்கிறது. இதில் ஒரு நகரத்தை பிடிப்பதற்காக, காத்தி என்கிற நகரத்தை பிடிப்பதற்காக அவன் இஸ்ரேல் வழியாக தான் போகணும், வேறு வழி இல்லை. வேறு வழியாக ஒன்று கடல் வழியாக வரலாம் சிரியாவிலிருந்து, இல்லைன்னா பொனிஷியா வழியாக வரலாம், அல்லது இஸ்ரேல் வழியாக வரலாம். ஆனால் பாதை வழக்கமாக இஸ்ரேல் வழியாக தான் உள்ள நுழைய வேண்டியிருக்கும். அதனால் தான் காத்து நகரோடு போரிடச் சென்று அதை கைப்பற்றினான். பின்பு அவன் எருசலேமை தாக்கும் நோக்கில் புறப்பட்டு வந்தான். இப்போ காத்துக்கு போய் அப்படியே எருசலேம், யூதேயா இருக்குன்னா சிரியா மேலே இருக்குது, அதுக்கடுத்து வடநாடு இருக்கிறது, வடநாடை தாண்டி தென்னாடு இருக்கிறது. தென்னாட்டுக்கு பக்கத்தில் தான் அந்த கடற்கரையை ஒட்டி இருக்கிறது காத்து, மத்திய கடற்கரையை ஒட்டி. அங்கே காத்துக்கு போனவன் மீண்டும் எருசலேமை நோக்கி, கிழக்கு நோக்கி படையெடுக்கிறான். அவனுக்கு எருசலேமை கைப்பற்ற வேண்டும் என்கிற ஒரு ஆவல். அதனால தான் இதை ஒரு சாக்காக பயன்படுத்துகிறான். காத்துக்கு போய் அதை வெற்றி கொண்டதை இப்போ அவன் கொண்டாடுகின்ற ஒரு நிலையிலே இப்போ எருசலேமுக்கு புறப்பட்டு வந்தான். இதன் தொடர்ச்சியை அடுத்த பகுதியிலே தொடர்வோம். அதுவரை இணைந்திருங்கள். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. தன்னுடைய படை சிரியாவோடு போரிட்டால் அது மிகப்பெரிய பாதிப்பை சந்திக்க வேண்டியிருக்கும். இப்போ வடநாட்டினுடைய துணையையும் அவன் கேட்க முடியாது. ஏன்னா வடநாடு என்பது ஏகு கையில் இருக்கிறது. இதுதான் நோக்கம். எப்பா நீ கொள்ளையடிக்கலாம் வேணாம், நானே கொடுத்துறேன், என்கிட்ட என்னென்ன பொருள் இருக்கோ அத்தனையும் உனக்கு நான்